ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஸோ 2024 T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஸோ அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியாவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ப்ராபபிளாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அப்புறம் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஸோ நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே, நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா, ஸோ நம்பர் 8 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து மேபி அக்ஷர் பட்டேல் ஆடலாம். பிச்சுக்கு சப்போர்ட் பண்ணா அக்ஷர் பட்டேல் ஆடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அது மாதிரி ஆடலாம். மேபி பேஸ்ட் ஆன் த பிச்சஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 3 ஸ்பின்னர் வச்சு போடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் பிளேயிங் லெவலில் இருப்பார். பேஸ்ட் ஆன் பிச்சஸ் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அக்ஷர் பட்டேல் ரிங்கு சிங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்க முடியும். ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ஸும் ஆட முடியும். அவர் வந்து மொக்க பவுலர் சொத்த பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜடேஜா டீமுக்குள்ள வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராகவே இருக்காரு. ஸோ ஜடேஜா இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மெயின் பிளேயிங் லெவல் ஆடி இருந்திருப்பாரு. ஸோ ஜடேஜா வந்தனால வந்து அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கல. இப்போ வர ஐபிஎல் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு எக்கனாமிக்கலாக பவுலிங் போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேபி ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக தடுமாறலாம். பவுலிங்கு ஃபாஸ்ட் பவுலிங் என்ன ஏற்றி போட்டாலும் அடிக்கலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோர் அண்ட் மோர் நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் எந்த டீம் வச்சிருக்காங்களோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மேபி ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா இவர் அக்ஷர் பட்டேல், நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குல்தீப் யாதவ், நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பும்ரா, நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா மேபி என்னை பொறுத்த வரைக்கும் மோர் ப்ரிஃபரபுளாக அக்ஷதீப் சிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா நட்ராஜனா இருக்கும் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு பிளேயிங் லெவலில். ஏன் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருங்கிறது ஒரு வேணும், ஒரு வெரைட்டி ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸில் வேணும். ஏன்னா வந்து பும்ரா வந்து நியூ பால்லையும் போடுவார், செமி நியூ பால்லையும் போடுவார், ஓல்டு பால்லையும் போடுவார். ஸோ அப்படிங்கும்போது டெத்தில் அதே மாதிரி போடணும் அப்படின்னாலும் டெத்தில் போகிற மாதிரி ஒரு பவுலர் வேணும், முன்னாடி போகிற மாதிரி அப்படி ஒரு பவுலர் வேணும், பவர் பிளேலையும் போகிற மாதிரி பவுலர் வேணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் அதே மாதிரி போடுவாங்க. ஸோ டெத்லையும் நட்ராஜன் போட முடியும், அக்ஷதீப் சிங் போட முடியும், அதே மாதிரி நியூ பால்லையும் அக்ஷதீப் சிங்கால போட முடியும், நட்ராஜனாலையும் போட முடியும். அப்படிங்கும்போது பேஸ்ட் ஆன் யாரையோ ஒருத்தர் மேபி ப்ரிஃபர் பண்ணி பிளேயிங் லெவலில் ஆட வைக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் லெவலாக இருக்குது. மேபி அந்த ஒரு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷர் பட்டேல் ஸ்பாட் வந்து பேஸ்ட் ஆன் பிச்சஸ் பொறுத்து ஒரு அக்ஷர் பட்டேல் ஆடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆடலாம், இல்லை ஒரு பேட்ஸ்மேன் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோர் அண்ட் மோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏதோ ஒருத்தர் ஆடுறதுக்கு இவங்க அக்ஷர் பட்டேல் மாரி ஒரு பிளேயர் ஆடலாம். ஏன்னா ஸ்பின்னும் போட முடியும், ஃபீல்டிங் நல்ல ஒரு ஃபீல்டர், பேட்டிங் நல்ல முடியும் ஆட முடியும். அப்படிங்கிறனால நான் அவர் அக்ஷர் பட்டேல மோர் அண்ட் மோர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவோட என்னோட ஒரு ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவல். ஸோ உங்களோட பிளேயிங் லெவல் என்ன? இந்த வீடியோ பற்றி ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பை ஃப்ரம் ஆகாஷ்.